தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் அரசியலை விட மாணவர்களினுடைய நலனே முக்கியம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதி தருவதில் மத்திய அரசு தாமதம் செய்வது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விரிவான பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. அமைச்சருடைய விளக்கம் என்ன, பதிவு செய்யலாம்? தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக தற்பொழுது பல்வேறு முக்கிய கேள்விகளை தமிழ்நாடு முதல்வர், குறிப்பாக தமிழ்நாடு மாநில அரசிற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுப்பியிருக்கிறார். மிக முக்கியமாக பிராந்திய மொழிகளில் மாணவர்களுக்கு பாடங்களை கற்பிப்பதற்கு எதிர்க்கட்சிகளானது எதிராக இருக்கிறதா, குறிப்பாக தமிழ் மொழியில் மாநில பாடத்திட்டத்தில் அனைத்து பாடங்களையும் கற்பிப்பதற்கான ஒரு எதிர்ப்பை தற்பொழுது தமிழ்நாடு அரசு முன்வைக்கிறதா, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் அதற்கு எதிராக உள்ளதா என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுப்பியிருக்கிறார். தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள அந்த ஒரு பதிவில் ஏற்கனவே தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் எழுதிய அந்த கடிதத்தை சுட்டிக்காட்டி இந்த ஒரு கேள்வியை அவர் எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய கல்வி திட்டத்தில் தொடர்பான அந்த ஒரு கல்வி ஒப்பந்தத்திற்கான ஒரு ஒப்புதல் என்பது இன்னும் தமிழக அரசு வழங்காமல் அதற்கு மாற்றான ஒரு திருத்தம் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் அதற்கு தயாராக இருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறிய நிலையில் அதற்கும் கடுமையான ஒரு எதிர்ப்பை தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்வைத்து இந்த ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மிக முக்கியமாக தமிழ் மொழிகளை ஊக்குவிப்பது, குறிப்பாக பிராந்திய மொழிகளுக்கு அதிக முக்கியத்துவம் வரும் வகையில் தான் இந்த ஒரு கல்வி திட்டமானது இந்த தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதனை எதிர்க்கட்சிகளானது எதிர்க்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தை ஒருபோதும் அரசியல் ஆக்கக்கூடாது என்று ஒரு கடந்த முறை அவர் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை அரசியல் ஆக்கக்கூடாது, எதிர்க்கட்சிகள் அதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அந்த ஒரு தளத்தில் பதிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பிராந்திய மொழிகளில் மாணவர்களுக்கு பாடம் கற்பவர், குறிப்பாக தமிழ் மொழிகளில் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் அவர் அந்த ஒரு பதிவில் தர்மேந்திர பிரதான் தற்பொழுது கடுமையான ஒரு கேள்வியாக முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு கல்வி திட்டத்தின் மூலம் மாணவர்களுடைய எதிர்காலம் தான் அதிகமாக பாதுகாப்படையும், அதனால் அவர்கள் அதிகமாக பயனடைவார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். ஒட்டுமொத்த மாணவர்களுடைய அந்த ஒரு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவது நியாயமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது அவர் கேள்வி எழுப்புவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையின் திட்டத்தின் கீழ் சுமார் 32 மாநிலங்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கும் நிலையில் தற்போது அதற்கு கூடுதலாக சில மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் தற்பொழுது வெறும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் உள்ளது. அதற்கு கடுமையான எதிர்ப்புகளையும் இந்த மாநிலங்கள் முன்வைத்தரும் நிலையில் தற்பொழுது இந்த ஒரு பதிவை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிவிட்டுள்ளார். சுசித்ரா, மிக முக்கியமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தித்தாள்களில் வெளியான சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தினுடைய பல்வேறு கூறுகளையும் அவர் பதிவிட்டு இணைத்துத்தான் சில கேள்விகளை மத்திய அரசுக்கு முன்வைத்திருந்தார். அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம் சுசித்ரா. தேசிய கல்விக் கொள்கையினுடைய 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களுடைய அந்த ஒரு கல்விக் கொள்கையினுடைய அந்த பாலிசி கொள்கை என்பது மாற்றப்படும் வகையிலான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் மத்திய அரசாங்கமானது வெளியிட்டிருந்தது. குறிப்பாக பிரதமருடைய அந்த ஸ்ரீ திட்டத்தில் அனைத்து மாநிலங்களும் கையெழுத்திட வேண்டும். அதன் அடிப்படையில் 3 மொழி கொள்கை மற்றும் இருமொழி கொள்கை ஆகிய அடிப்படையிலான ஒரு பாடத்திட்டம் என்பது மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை மத்திய அரசாங்கமானது வகுத்திருந்தது. அதற்கு கடுமையான எதிர்ப்புகளைத்தான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து அந்த PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திடுவதன் மூலம் மாநிலத்தினுடைய அந்த ஒரு சுயாட்சி என்பது பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மாநில பாடத்திட்டங்கள் படிப்படியாக குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால் கலாச்சாரம், அதாவது பாரம்பரிய கலாச்சாரமான தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு கலாச்சாரங்களை பழிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இல்லாமல் போகும். அதனால் மற்ற வட மாநிலங்களுடைய தாக்கம் என்பது மாநிலத்தினுடைய பாடத்திட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தை அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவிப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு ஒரு கடிதத்தை அவர் எழுதினது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு செய்துள்ள அந்த தேசிய கல்விக் கொள்கையில் கீழான அந்த மாற்றங்களை மத்திய அரசாங்கமானது ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு அந்த ஒப்பந்தத்தை வழங்கும் வகையில் ஒரு திருத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்தது. தற்போது அதற்கு ஒரு பதில் தரும் விதமாகத்தான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த ஒரு பதிவை அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் தமிழ் மொழியினுடைய அந்த அங்கீகாரம் என்பது பாதிக்கப்படுகிறது. அதற்கு முழு அங்கீகாரத்தை மத்திய அரசு வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் முன்வைத்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா.
சுசித்ரா, மிக முக்கியமாக பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இணைய வேண்டும், அதில் கையெழுத்திட வேண்டும் என்கிற தகவலை இதற்கு முன்னதாகவே மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. தற்போது முதலமைச்சருடைய அந்த குற்றச்சாட்டுக்கும் கேள்விக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். இதன் மூலமாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாடு அரசுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்கிற வகையில் தற்போது ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக பாலா, என கடந்த ஜூலை மாதம் இறுதியில் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரடியாகவே டெல்லி வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை அவர் நேரில் சந்தித்து இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தினுடைய ஒப்பந்தம் காரணமாக சர்வ சிக்ஷா அபியானுடைய அந்த ஒரு சீர்திருத்த கல்விக்கான அந்த ஒரு நிதி ஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டிற்கு சுமார் 2500 கோடி அளவிலான நிதி ஒதுக்கீடு என்பது வழங்கப்படாமல் உள்ளது. அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நிதியை விடுவிக்க தவறக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் நிச்சயமாக இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழான அந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டால் மட்டுமே இந்த நிதியானது பங்கிட்டு வழங்கப்படும், இல்லை என்றால் அது வழங்கப்படாது என்ற ஒரு கருத்தை மத்திய அமைச்சர் கூறியதாகவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்பொழுதே தெரிவித்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையிலான இந்த ஒரு பதிவானது தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சரால் போடப்பட்டுள்ளது. மத்திய அரசினுடைய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் உள்ள தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தற்பொழுது வரும் நிதி பங்கீடு என்பது மத்திய அரசால் வழங்கப்படவில்லை என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும் பாலா. தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருந்த கேள்விகளுக்கு பதிலாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வு நடப்பதை தாங்கள் விரும்பவில்லையா என்றும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் விவகாரத்தில் அரசியலை விட மாணவர்களின் நலனே முக்கியம் என்றும் தர்மேந்திர பிரதான் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.